வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசிட்டு இருக்கேன். இந்த வீடியோல மீனம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்குறோம். அதாவது ஜூன் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் மீனம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, இவர்களோட உள்ளுணர்வு, இவங்களோட படைப்பாற்றல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். வேலை செய்ற இடத்துல பார்த்தீங்கன்னா, புதிய புதிய பொறுப்புகள் இவங்கள தேடி வரும். அது இவங்க ஒரு கூட வேலை செய்றவங்களோட ஹெல்ப்போட ஒரு நல்ல சக்சஸ் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இவங்களுக்கு ஏற்பட போகுது, மீனம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரைக்கும். கூட வேலை செய்றவங்களோட ஒத்துழைப்புலாம் இவங்களுக்கு நல்லபடியா இருக்கும். அதாவது ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்றவங்க, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்றவங்க, அ அதே மாதிரி மருத்துவத்துறை சார்ந்து வேலை செய்றவங்க, ஆன்மீக துறையில சேவை செய்றவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றகரமான ஒரு வாரமா இருக்கும், மீனம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரைக்கும் இந்த வாரம். வியாபாரம் செய்ற இடத்துல பார்த்தீங்கன்னா, மெதுவான ஆனா உறுதியான வளர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாரம் இருக்கு. எந்த அளவுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமா இருக்கும், இவங்களோட சக்சஸ் அதிகமா கிடைக்கிறதுக்கு. இவங்களே தானா ஒரு மனசுல ஒரு நம்பிக்கை ஏற்படும். அதன் மூலியமா ஒரு நல்ல ஒரு புரிதல், சக்சஸ் இவங்களுக்கு அதிகமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. புதிய முதலீடுகள் அல்லது அது பத்தி எக்ஸ்பான்ஷன் பத்திய ஒரு விஷயங்கள் எல்லாம் மட்டும் முன்னாடி இருக்கிற மூத்தவங்களோட ஆலோசனை எடுத்துக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களோட ஆலோசனை எடுத்துக்கோங்க. அது மேலும் உங்களுக்கு சக்சஸ் குடுக்கறதுக்கு வாய்ப்பா இருக்கும். பண வரவு பொறுத்தவரைக்கும் திருப்தியா இருக்கு, மீனம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில. முன்பு செஞ்ச முயற்சிகளுக்கெல்லாம் ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இருந்தாலும் குடும்பம், வீடு அல்லது சின்ன சின்னதா செலவு கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆன்மீக செலவுகள் கூட சின்ன சின்ன செலவுகள் கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாமே கொஞ்சம் நீங்க பிளான் பண்ணி கரெக்ட்டா எது எது தேவை அந்த செலவுகள நீங்க செய்யும்போது, உங்களுக்கு ஒரு நல்ல சக்சஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில அமைதி மற்றும் அன்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமா இருக்கும் இந்த ஒரு வாரம். குடும்ப உறுப்பினர்களோட எந்த அளவுக்கு நீங்க மனம் திறந்து பேசுறீங்களோ, அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். வீட்ல சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மூத்தவங்களோட ஆசீர்வாதம் நல்லபடியா கிடைக்கும் இந்த வாரம் பொறுத்தவரைக்கும் மீனம் ராசிக்காரர்களுக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்தவரைக்கும் உணர்வுபூர்வமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் 2 பேருக்கும் இருக்கும். இவங்களோட உறவுகள் நல்ல நம்பிக்கையும், புரிதலும் வளரும். இது பார்த்தீங்கன்னா, தேவையற்றங்கள சந்தேகங்கள எந்த அளவுக்கு தவிர்க்கிறீங்க, அது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்த தர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, மீனம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில. அதே மாதிரி உடல் நலம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பொதுவா நல்லா தான் இருக்கும். இருப்பினும் தூக்கத்தில மட்டும் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எப்படி நேரும் பார்த்தீங்கன்னா, நேரம் தவறிய உணவுகள். அது நீங்க கட்டுப்படுத்தணும். கரெக்ட்டான டைம்ல சாப்பிடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது எந்த அளவுக்கு நீங்க கூடுதலா டயர்ட் இல்லாம உங்களுக்கு வச்சுக்கிறதுக்கு ஒரு உதவியா இருக்கும். அது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மனசுல சோர்வு ஏற்படாம இருக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பா இருக்கும். தியானம் அதெல்லாம் பண்ணீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் கூட கூடுதல் ஒரு விஷயம் நல்லபடியா இருக்கும். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்க செய்றீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க கான்சன்ட்ரேஷன் பண்றீங்களோ, அது ஒரு நல்ல ஒரு ஹெல்த்துக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டா இருக்கும். ஸ்டூடண்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் நல்ல இமேஜினேஷன் பவர் கூடக்கூடிய ஒரு வாரமா இருக்கும் இந்த வாரம். அதே மாதிரி நல்ல ஞாபக சக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமா இருக்கும். அ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, படிப்பு துறையில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இலக்கியம் படிக்கிறவங்க, மருத்துவம் படிக்கிறவங்க, கலை சம்மந்தமா படிக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அவங்களோட புரொஃபசர்ஸ், டீச்சர்ஸ் எல்லாம் ஒரு நல்ல வழிகாட்டுதல் இவங்களுக்கு ஏற்படுத்தி தருவாங்க. இவர்கள பொறுத்தவரைக்கும் மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, திங்கள்கிழமையும், வியாழக்கிழமையும் அதிர்ஷ்டகரமான நாட்களா இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி நம்பர் பொறுத்தவரைக்கும் நம்பர் 3ம், 7ம் உங்களுக்கு லக்கி நம்பரா இருக்கும். அதாவது நம்பர் 3 அண்ட் 7. கலர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லோ கலரும் எப்படி சொல்றது? கடல் பச்சை சொல்லுவாங்க. இந்த பாசி கலர்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த கிரீன் உங்களுக்கு நிறைய சக்சஸ் குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அத பயன்படுத்திக்கோங்க. மொத்தத்தில மீனம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் நல்ல மனநிறைவோட, ஆன்மீக சிந்தனையோட, குடும்பத்தோட மகிழ்ச்சியா ஒரு நல்ல ஒரு பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் தான் இந்த வாரம்.
ஒரு நல்ல தொழில் முன்னேற்றத்த தரக்கூடிய ஒரு காலமா இந்த வாரம் இருக்க போகுது. எந்த அளவுக்கு நீங்க உள்ளுணர்வ நம்பி செயல்படுறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் காத்துட்டு இருக்கு. இத நான் உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நெனச்சேன். ரொம்ப நன்றி நீங்க பொறுமையா கேட்டுருக்கீங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்தில ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி குடுத்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.